கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் அன்பிற்காகவும் தயவிற்காகவும் நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலே பட்சிப்பது பழைய ஏற்பாடு, ரட்சிப்பது புதிய ஏற்பாடு என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முன் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவது. அன்புக்குரியவர்களே, பழைய உடன்படிக்கையின் கீழ் மோசேயின் பிரமாணத்தில் பாவம் வலுவுள்ளதாய் இருந்தது. அதனால் பாவம் பரவாமல் தடுக்க பாதிக்கப்பட்டவரை துண்டிப்பதை விட வேறு வழி இல்லை. ஏனென்றால் பாவத்திற்கு எதிரான மருந்து இல்லை. உதாரணமாக, கேன்சரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வெட்டி எறிவது அல்லது சுட்டெரிப்பது மட்டுமே அது பரவாமல் தடுக்க ஒரே வழி. ஏனென்றால் அதற்கான மருந்து இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. அப்படியே பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்குட்பட்டவர்களை பட்சிப்பதே அது பரவாமல் தடுக்க ஒரே வழி. சிலுவையோ பாவத்திற்கான தீர்வை கண்டறிந்து பாவத்தின் கொடுக்கையை முறித்தது. மரணமே உன் கூர் எங்கே என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தின் கூர் பாவம். ஆக புதிய ஏற்பாடு பாவத்தினால் தீட்டுப்பட்டவர்களை பட்சிக்கவில்லை, சிலுவை அவர்களை ரட்சித்தது. இதைதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பழைய ஏற்பாடு பட்சிக்கிறது, புதிய ஏற்பாடு ரட்சிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பழைய ஏற்பாட்டில் தீட்டுப்பட்ட ஒரு ஸ்திரீ தொடும்பொழுது தொடப்பட்ட நபரும் பொருளும் தீட்டுப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை தீட்டுப்பட்ட ஸ்திரீ தொடும்போது அவர் தீட்டுப்படவில்லை, அவளே சுகமாக்கப்பட்டாள். ஆம், கிருபையின் முன் பாவம் விழுந்து விடுகிறது. பாவம் பிரமாணத்தை உடைக்கிறது, ஆனால் கிருபை பாவத்தை உடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, யோனா ஒருவனால் முழு கப்பலும் சேதமானது. இது பழைய ஏற்பாடு. பவுல் ஒருவனால் முழு கப்பலும் காப்பாற்றப்பட்டது. இது புதிய ஏற்பாடு. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களானால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.